ஹனிகுமார், இந்த அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிற தகவல்கள் இருக்கிறதா? கணேஷ், அதாவது தமிழக முதல்வராக இருந்த மறைந்த முதல்வர் ஜெயலலிதா செப்டம்பர் 22 அப்போலோ மருத்துவமனையிலே உடல்நலக்குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டார். அதன் பிறகு தமிழக அரசு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில எய்ம்ஸ்ல இருந்து சில எக்ஸ்பர்ட்ஸ் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் மாதத்திற்கு பிறகு 5 தடவை அவர்கள் அப்போலோவுக்கு மறைந்த முதல்வருக்கு சிகிச்சை கொடுத்திருந்தார்கள். அவர்களுக்கு என்னென்ன சிகிச்சை கொடுக்கப்பட்டது என்பது தொடர்பான மெடிக்கல் நோட் தொடர்பான அறிக்கையினை எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய துணை நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடிய சீனிவாசன் அவர்கள், தமிழக சுகாதாரத்துறை முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதாவது தமிழக அரசு மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் தொடர்பான அந்த மெடிக்கல் நோட்டை தங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று நேற்றைய தினம் ஒரு வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய துணை நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடிய சீனிவாசன் அவர்கள் தமிழக சுகாதாரத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் இந்த அறிக்கையினை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு, அதாவது அக்டோபர் 5 டிசம்பர் 6 வரைக்கும் இடையிலே 5 தடவை எய்ம்ஸ் மருத்துவ நிபுணர்கள் ப்ரொஃபசர் கில்லானி தலைமையிலான மருத்துவ குழுவினர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். அது தொடர்பான மருத்துவ அறிக்கையினை தற்போது அவர்கள் தமிழக அரசிடம் கொடுத்திருப்பதாக எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுத்திருக்கக்கூடிய அந்த செய்தி அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் என்ன மருத்துவ அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன மாதிரியான விவரங்கள் இடம்பெற்று இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. அநேகமாக அடுத்த ஒரு சில மணி நேரங்கள் தொடர்பான விரிவான அறிக்கை எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்தோ அல்லது தமிழக அரசிடமிருந்தோ வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹனிகுமார், இந்த மருத்துவ அறிக்கையை பொறுத்தவரையில ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளித்த எந்தெந்த மருத்துவர்கள் இந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள், அது பற்றிய விவரங்களை சொல்லுங்கள். நான் முன்னமே சொன்ன மாதிரி எய்ம்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரொஃபசர் கில்லானி தலைமையிலான பல்மோனாலஜி எக்ஸ்பர்ட்ஸ் அவர் தலைமையிலான அந்த குழு மொத்தம் 5க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சிறுநீரக எக்ஸ்பர்ட்ஸ், அதே மாதிரி இதய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்கள், கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் அவர்களுக்கு சிகிச்சை அளித்திருந்தார்கள். இந்த குழுவுக்கு தலைமை தாங்கியது இந்த பல்மோனாலஜி துறையினுடைய ப்ரொஃபசர் ஜி.சி. கில்லானி அவர்கள் தான் இதற்கு தலைமை தாங்கினார். ஆக இந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதற்கு பிறகு அக்டோபர் 5 பிறகு டிசம்பர் 6 5 தடவை அவர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அந்த குழுவினர் சிகிச்சையினை அளித்திருக்கிறார்கள். தற்போது நேற்றைய தினம் தமிழக அரசு தொடர்பான மெடிக்கல் நோட், அந்த மருத்துவ அறிக்கையை தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அவருடைய அந்த கோரிக்கையை ஏற்று தற்போது அது தொடர்பான அந்த மருத்துவ ரிப்போர்ட்டினை அவர்கள் கொடுத்திருப்பதாக அந்த செய்தி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.